ராஜன். போதைப்பொருள் பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான சர்வதேச தினம் மாணவர்கள் பேரணி. மீனாட்சி உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி அகாடமி நிகர்நிலை பல்கலைக்கழகம் சார்பில் போதைப்பொருள் பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான மாணவர்கள் பேரணி சென்னை பெசன்ட் நகர் எலியட்ஸ் கடற்கரையில் மீனாட்சி செயல்முறை மருத்துவ கல்லூரி மற்றும் மெஹரின் NSS பிரிவு இணைந்து போதைப்பொருள் பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான சர்வதேச தினத்தை முன்னிட்டு மாணவர்கள் பேரணியை மீனாட்சி செயல்முறை மருத்துவம் முடவலூர் முனைவர் பேராசிரியர் தீபா சுந்தரேஸ்வரன் ஏற்பாட்டில் கல்லூரியின் வேந்தர் ஜெயந்தி ராதாகிருஷ்ணன், புரவலர் R கோமதி, இணைவேந்தர் ஆகாஷ் பிரபாகர் ஆகியோர் வழிநடத்தலில் நடைபெற்றது. இந்த மாணவர்கள் பேரணி நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சென்னை மண்டல அலுவலக போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பணியகம் கண்காணிப்பாளர் தீபக் கௌஷிக் பேரணியை கொடியசைத்து தொடக்கி வைத்து பேசிய அவர், இந்த நாளின் முக்கியத்துவம், போதைப் பொருட்களை தவிர்க்கும் வழிகள் மற்றும் போதையில்லாத சமூகத்தை உருவாக்குவதில் இளைஞர்களின் பங்கு குறித்து எடுத்துரைத்தார். மற்றும் நமது வீட்டில் உள்ளவர்களை போதைக்கு அடிமை ஆகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இனி வரும் சமூகத்திற்கு நீங்கள் முன்னோடியாக இருக்க வேண்டும். இங்கு பேரணியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி என்று கூறினார். இந்த பேரணியில் மீனாட்சி உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி அகாடமி நிகர்நிலை பல்கலைக்கழகம் உறுப்பு கல்லூரிகளை சேர்ந்த 250க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். போதைப்பொருள் இல்லாத தேசத்தின் அவசியத்தை பதாகைகள், முழக்கங்கள் மற்றும் போதைப்பொருள் துஷ்பிரயோகம் பற்றிய கட்டுக்கதைகளை உடைத்து உண்மைகளை விளக்கும் துண்டு பிரசுரங்கள் மூலம் வலியுறுத்தினர்.